வணக்கம் மக்களே. இப்போ இருக்க காலகட்டத்தில் எவ்வளவோ டெக்னாலஜிலாம் வளர்ந்து போச்சு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அப்பா வலைக்கு போவாங்க. அப்போலாம் ஒரு போட்டு எவ்வளோ வெயிட் இருக்கும். ஆனால் அந்த போட்டையே 8 பேர் மட்டுமே கரைக்கு கொண்டு வரதும் சரி, கரையிலேருந்து மீண்டும் கடலுக்கு கொண்டு போகிறதும் சரி, அவங்க மட்டும்தான் கொண்டு போவாங்க. அப்புறம் இவ்வளோ வெயிட்டை இவ்வளோ கம்மியான மெம்பர்ஸால் தூக்க முடியுதுன்னு நீங்கள் நினைக்கலாம். எப்படின்னா அவங்க நிறைய மீன் சாப்பிடுவாங்க. அதுவும் இல்லாமல் அப்போ இருந்த உணவு முறையே வேறு மாதிரி இருந்தது. இப்போ இருக்கிற உணவு முறை வேறு மாதிரி இருக்க ஜென்ரேஷனில் ஒழுங்கான மீனும் சாப்பிட்றது கிடையாது, ஒழுங்கான சாப்பாடும் கிடையாது. இதனாலேயே பசங்க ரொம்பவே சோனாங்கி மாதிரி இருக்காங்க. அப்பவும் சரி இப்பவும் சரி மீனவர்கள் போட்டை கரைக்கு கொண்டு வரும்போதும் சரி, கரையிலிருந்து கடலுக்கு கொண்டு போகும்போதும் சரி, ஏகப்பட்ட இடையூறுகளை சந்திக்கிறாங்க. மீன் பிடிச்சிட்டு கரை திரும்பும் போது அலைகளோட சீற்றம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஆழத்தில் அலைகள் அதிகமாக இருக்காது, கரையில் மட்டும்தான் அலையோட சீற்றம் அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கிறப்ப போட்டை கரைக்கு கொண்டு வரப்ப மீனவர்கள் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. ஒரு சில நேரங்களில் அவங்களோட கால் பகுதியானது அந்த போட்டு கீழே போய் மாட்டிக்கிட்டு பெரிய பெரிய பிரச்சனையில் கூட கொண்டு போய் விட்டுரும். அப்படி போட்டில் அடிபட்டு கஷ்டப்படுற மீனவ குடும்பத்துக்கு மட்டும் தான் தெரியும் அதோட வலி வேதனை என்னன்னு. வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு சுத்தமாக தெரிய போகிறதும் கிடையாது. இங்கே நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க மீனவனா நிறையா சம்பாதிப்பான் அப்படின்னு. அவனுக்கு மட்டும் தான் தெரியும் அதில் இருக்கிற கஷ்டம் என்னென்னு. நம்ம செய்கிற வேலையில் ஆபத்துன்னு தெரிஞ்சே இறங்குறவன் தான் மீனவன்.